ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சது சக்ஸஸ்ஃபுல்லாக போய் கிட்டத்தட்ட 25வது மிஷனில் ஏதாவது கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணணும், மக்கள்கிட்ட இன்னும் ஸ்பேஸை பற்றி நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி டீச்சரில் ஒருத்தங்களை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணி அவங்கள ஸ்பேஸுக்கு அனுப்ப போகிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டை கிக் ஆஃப் பண்ணுறேன். இந்த டீச்சர் இன் ஸ்பேஸ் ப்ராஜெக்ட் 10,000க்கும் அதிகமான அப்ளிகன்ஸ் வர அதில் 2 பேரை சூஸ் பண்ணுறாங்க. மிக முக்கியமாக கிறிஸ்டா மிக்கலிஸ் 1986 சேலஞ்சரில் 7 அஸ்ட்ரானட்ஸில் இவங்களும் ஒருத்தங்களா ஸ்பேஸ் ஷட்டிலோட 25வது ப்ரோக்ராமில் பங்கேற்றிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டீச்சர் அண்ட் ஃபர்ஸ்ட் காமனர், ஒரு சாதாரண பப்ளிக் ஸ்பேஸுக்கு போகிற மாதிரி இந்த ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணி 1986 லான்ச்சுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக தயாராகிற அந்த சமயத்தில் அந்த நாள் ரொம்பவே ஒரு குளிரான நாளாக இருந்திருக்கு. -8 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கிளைமேட் போக அந்த மொத்த பேஸ் ஆஃப் ஆப்ரேஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகியிருக்கான். யோசிச்சு பாருங்க, அங்கே இருக்க இன்ஜினியர்ஸ் மேபி இந்த குளிர் உள்ளே இருக்கக்கூடிய சில ஸ்பேர் பார்ட்ஸை பாதிச்சு இருக்கக்கூடும். தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம திரும்ப ஒரே மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணுற அந்த சமயத்தில் இந்த டெம்பரேச்சர் நார்மலான அப்புறம் லான்ச்சை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹையர் அஃபிஷியல்ஸ் இல்லை, நாங்கள் பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அண்ட் ஆல்சோ இப்போதைக்கு ஒரு காமனர் ஸ்பேஸுக்கு போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே எல்லாருமே இந்த லான்ச்சை உன்னிப்பாக பார்க்க ஆரம்பித்தாங்க. எல்லா நியூஸ்லையுமே இதை கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதிக ப்ரெஷர் இருக்க அந்த காரணத்தினால உடனே இந்த லான்ச்சை பண்ணி ஆகணும்னு சொல்லி இன்ஜினியர்ஸோட அந்த வார்னிங்குமே கேட்காம லான்ச் நடக்குது. ராக்கெட் மேலே கிளம்பி 75வது செகண்ட் மொத்த ஸ்பேஸ் ஷட்டிலும் வெட்டிச்சு செதறுது. சம்பவ இடத்துலையே 7 அஸ்ட்ரானட்ஸும் உயிரிழக்கிறாங்க. என்ன காரணம் சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு சின்ன ஓரிங் ஃபெயிலியர். எக்ஸ்டர்னல் டேங்க்ல இருந்து ராக்கெட் பூஸ்டர்ஸ்க்கு ஃபியூல் அனுப்பக்கூடிய அந்த இடத்துல இருந்த ரப்பர் ஓரிங் டெம்பரேச்சர் ட்ராப் ஆன அந்த சமயத்தில் ஒழுங்காக சீல் ஆகாமல், அந்த ஃபியூல் டேங்க் சீல் ஆகாமல் அதிகமான ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் வெளியில் வந்து மொத்த ஸ்பேஸ் ஷட்டிலுமே வெடிக்க வச்சிருக்கு. இன்ஜினியர்ஸ் சொன்னதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டிருந்தா 7 உயிர்கள் தப்பிக்கப்பட்டிருக்கோம். இதுதான் சேலஞ்சர் டிசாஸ்டர்னு சொல்கிறாங்க. இந்த டிசாஸ்டரை தொடர்ந்து 2.5 வருஷங்கள் எந்த ஒரு ஸ்பேஸ் ஷட்டிலும் லான்ச் பண்ணப்படல. 20 வருஷங்கள் எந்த ஒரு காமனர், எந்த ஒரு சாதாரண பப்ளிக்கும் ஸ்பேஸ் லான்ச்சில் இன்வால்வே ஆகலை.